Exercise 3.10 second question பார்க்கிறோம். Solve the following quadratic equation by factorization method. So நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்க 3 into p square minus 6 is equal to p into p plus 5. இப்போ நம்ம நார்மலுக்கு quadratic equation நம்ம இப்போ மாற்றோம். So first என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா 3 into p square இதை மல்டிப்ளை பண்ண போறோம், இதையும் மல்டிப்ளை பண்ண போறோம். So 3 into p square is 3p square minus இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. So plus into minus is minus. 3 into 6 is 18. That is equal to p into p is p square plus. So இதையும் மல்டிப்ளை பண்றோம், இதையும் மல்டிப்ளை பண்றோம் plus 5p. ஓகேவா? So next என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு வரோம். பாத்தீங்கன்னா நான் இங்க 3p square எழுதிக்கிறேன், இங்க பிளஸ் p square இருக்கு, இந்த பக்கம் வரும்போது என்னவாகும் மைனஸ் p square ஆகும். அப்புறம் இந்த பிளஸ் 5p இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் மைனஸ் 5p ஆகும். இந்த மைனஸ் 18 இதே பக்கம் தான் இருக்கு, அப்போ மைனஸ் 18 ஈக்குவல் டு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்றதுனால இங்க என்ன வரும் 0 வரும். ஓகேவா? நவ் 3p ஸ்கொயர் மைனஸ் p ஸ்கொயர் இஸ் 2p ஸ்கொயர். ஓகே, 2p ஸ்கொயர் மைனஸ் 5p மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நான் ஐ மெத்தட் போட போறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐ மெத்தட் போடும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி ஸ்கொயரும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? 2 into 18 is 36. அதே மாதிரி சிம்பிள்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, அப்ப இங்க என்ன வரும் மைனஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் மிடில் டேர்ம் நாம இங்க போட்டுக்கணும் -5. ஓகேவா? சிம்பிள்ஸ் மறந்துடக்கூடாது, பிளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி நம்ம அதை அப்படியே போட்டுக்கணும். திஸ் இஸ் -5. இப்போ நமக்கு என்ன வரணும்னா ஆட் பண்ணினோம்னா இங்க -36 வரணும். சாரி, மல்டிப்ளை பண்ணினோம்னா நமக்கு என்ன வரணுமா -36 வரணும். அதுவே ஆட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரணும் -5 வரணும். சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ஸை சூஸ் பண்ணணும். இப்போ -36 பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1 into 36 வருமா? ஓகே, நெக்ஸ்ட் 2 into 18 is 36. இப்போ 2 18 ஆட் பண்ணா மல்டிப்ளை பண்ணா நமக்கு 5 வராது. அப்புறமா பாருங்க 3 into 18 3 into என்னது 12, ரைட்? 3 into 12 is 36. இப்போ 12க்கும் 3யும் டிஃபரன்ஸ் -5 வராது. அப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் 4 into 9 is 36. இப்போ 4க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் -5 வருதா? சோ இங்க பாருங்க நான் எப்படி போடுறேன் அப்படின்னா 4 multiplied by 9 is 36. இப்போ நமக்கு நம்பர் வந்தாச்சு. இப்போ பிளஸ் மைனஸ் சைன் வரும். இப்போ இங்க மைனஸ் சைன் வரதுனால நம்ம என்ன பண்றோம், கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் சைன் போடுறோம். அப்போ 4 into 9 is 36, பிளஸ் into மைனஸ் இஸ் மைனஸ், அப்போ 9 minus 4 is -5. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். Okay, splitting the middle term. அப்படின்னா இந்த 5p நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். சோ ஸ்பிளிட் பண்ணி பாருங்க எப்படி எழுதணும்னா இந்த 2p ஸ்கொயர் அப்படியே தான் எழுதணும். அப்புறமா இங்க என்ன இருக்கு, பிளஸ் தான், இங்க எந்த சைனும் இல்லைன்னா இங்க பிளஸ் 4p. அதுக்கப்புறம் இங்க என்ன வரும் -9p. அப்புறம் இந்த -18 அப்படியே நம்ம போட்டணும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் அப்புறமா இந்த ரெண்டு டேர்ம், இது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியா பிரிக்க போறோம். இங்க பாருங்க 2p ஸ்கொயர்லயும் 4pலயும் எது காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2p காமனா இருக்கு. சரியா? அப்புறமா p இங்க போட்டுக்கலாம். இப்போ இங்க 2p வெளியில எடுத்தோம்னா இங்க என்ன இருக்கும், 2 மட்டும் இருக்கும். சோ 2p into p is 2p ஸ்கொயர், 2p into 2 is 4. போட்டாச்சா? இங்க என்ன வருதோ அதே தான் இங்க நமக்கு வரும். கரெக்டா அதை போட்டுட்டோம்னா நம்ம அதை போட்டுடலாம். இப்போ p plus 2 வெளியில எடுத்தோம்னா இங்க என்ன வரும் பாருங்க, -9 நம்ம வெளியில எடுக்கலாமா? சோ -9 into p is -9p. Minus into plus is minus. 9 2s are 18. That is equal to என்னது 0. கிளியரா? இப்போ p plus 2 நான் காமனா எடுக்கிறேன். தட் இஸ் p plus 2 நான் காமனா எடுக்கும் போது எனக்கு என்ன வருதுன்னா p plus 2 இந்த டேர்ம்ல காமனா எடுக்கும் போது இங்க 2p இருக்கு, இந்த டேர்ம்ல காமனா இருக்கும் போது இங்க -9 இருக்கு. So that is equal to 0. சரியா? இப்போ
ஐதர் இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் 0. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா p பிளஸ் 2 வந்து 0வா இருக்கலாம், அல்லது 2p மைனஸ் 9 வந்து 0வா இருக்கலாம். அப்போ p is equal to என்னவா இருக்கலாம், -2வா இருக்கலாம். இங்க என்ன வரும், 2p is equal to இந்த -9 இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிடும், +9 ஆயிடும். அதுக்கப்புறம் p is equal to what, 9/2. p is equal to 9/2. So what is the solution? Final solution என்ன அப்படின்னு பார்த்தோம்னா -2, 9/2 is the final solution. ஓகேவா?